இது எதுக்காகன்னா ஆக்சுவலாக மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு இந்த எல்இடியை வந்து ஆன் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிட்டோம், ரிலே டிரைவர் போட்டோம். டைரெக்டாக 12 வோல்டேஜ் கொடுத்து டோட்டல் எல்இடிக்கும் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஆன் பண்ணுறோம். புரியுதா? எல்இடி ஆன் பண்ணணும்னு என்ன பண்ணணும், விசிசி கிரவுண்டு கொடுத்தா எல்இடி ஆன் ஆகும். அப்படிதானே? விசிசி ஒரு 330 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா எல்இடி ஆன் ஆகும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 12 வோல்டேஜ் 1K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து டோட்டல் எல்இடியும் ஆன் பண்ணியிருக்கோம். ஆனோட பூரா ஷார்ட் பண்ணி ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து 12 வோல்டேஜ் எண்டில் கொடுத்துட்டோம். இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். 12 வோல்டேஜ் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கேதோட ஃபுல்லாக கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ 12 வோல்டேஜ் வந்து என்ன பண்ணுறோம், மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக ஸ்விட்ச் பண்ணுறோம். 12 வோல்டேஜ் மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக 4 12 வோல்டேஜ் 1 2 3 4 12 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். 12 வோல்டேஜ் 4 ஐஓ பின்ஸ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறோம். புரியுதானா? நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அட்மல் AT89S52. 80ங்கிறது அட்மல், 89S சீரியஸ், 52ங்கிறது 8051 அட்வான்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர். இது பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளை யூனிட்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம யூனிட் ஒர்க் ஆகிறது 5 வோல்டேஜ் 12 வோல்டேஜ். ஸோ 5 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் டிசி ஜெனரேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 230 வோல்டேஜ் ஏசியை 12 வோல்டேஜ் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி 12 வோல்டேஜ் ஏசியை என்ன பண்ணுறோம், 5 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் டிசியாக ஜெனரேட் பண்ணலாம். அப்போ 12 வோல்டேஜ் ஏசியை பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலியமாக பல்சேட்டிங் டிசியாக மாற்றிடும். இது வந்து கெப்பாசிட்டி ஃபில்டர். இதில் வந்து பியூர் டிசி உங்களுக்கு வரும். 7812னா 12 வோல்டேஜ் டிசி வரும். இது ஒரு கெப்பாசிட்டி நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 7805. இதில் வந்து 5 வோல்டேஜ் டிசி உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். இங்கே பாருங்க, இது ரிலே டிரைவர். ரிலே டிரைவர்ங்கிறது என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய 5 வோல்டேஜை 12 வோல்டேஜ் டிசியாக மாற்றி அந்த டிசி மூலியமா இந்த ரிலேயை ஸ்விட்ச் பண்ணுறோம். புரியுதானா? சர்க்யூட் வச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறோம், 5 வோல்டேஜ் 5 மில்லியம்பியர் கரண்டா 12 வோல்டேஜ் 100 மில்லியம்பியர் கரண்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டார்லிங்டன் பேர் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ரிலே டிரைவர் டார்லிங்டன் பேர். என்ன கரண்ட் பூஸ்டிங் சர்க்யூட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். என்ன பண்ணுறோம், 5 வோல்டேஜ் பேஸுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த டிரான்சிஸ்டர் 15 மில்லியம்பியர்ஸ் வரைக்கும் டிரைவ் பண்ணும். இது SL100, இது BC547, இது SL100. இந்த SL100 100 மில்லியம்பியர் வரைக்கும் டிரைவ் பண்ணும். 100 மில்லியம்பியர் கரண்ட்டை வந்து டைரெக்டாக கலெக்டரில் கொடுத்துருப்போம். கலெக்டர் வோல்டேஜில் 12 வோல்டேஜ் கொடுத்துருப்போம். பேஸுக்கு நீங்கள் 5 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா கலெக்டரில் வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வரும். 0 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா 12 வோல்டேஜ் வரும். அப்போ என்ன பண்ணியிருப்பேன், நார்மலாக இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் ஒரு பின்னில் கொடுத்துருப்பேன். ஒரு பின்னில் இந்த டார்லிங்டன் பேரோட அவுட்புட்டை கொடுத்துருப்பேன். 0 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் 12 வோல்டேஜ் வரும். ரிலே ஆன் ஆகும்போது 12 கொடுத்தீங்கன்னா ரிலே ஆன் ஆகாது. 12 வோல்டேஜ் 0 வோல்டேஜ்னு கொடுத்தீங்கன்னா ரிலே ஆன் ஆகும். இந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக இந்த பட்டனை ஒவ்வொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பல்க் எல்இடி ஆன் ஆகும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி ஆன் ஆகும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி ஆன் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒவ்வொரு யூனிட் கொடுத்துருக்கேன். இது இன்புட்டை சென்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் செக்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுக்காக, இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியை டிசைட் பண்ணுறதுக்காக இந்த ஆசிலேட்டர் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரீசெட் யூனிட். உங்கள் கண்ட்ரோலர் ஹேங் ஆகிடுச்சுன்னா